வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இன்றைக்கான தமிழ்நாடு நியூஸ் தான் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்க போகிறோம். ஸோ 25 May 2026 இன்றைக்கான டேட்டோட ஹெட்லைன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் விஜய்ஸ் கவர்மெண்ட் ஓன் த ஃப்ளோர் டெஸ்ட் இன் த தமிழ்நாடு அசம்பிளி. முதல்வர் விஜயின் அரசு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. The government secured 144 votes in support. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகள் கிடைத்தன. DMK members walked out during the voting. வாக்கெடுப்பின் போது திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வாக்டு அவுட் அப்படின்னா வெளிநடப்பு. AIADMK opposed the confidence motion. அதிமுக நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆப்போஸ்டுனா எதிர்ப்பு. தமிழ்நாடு மினிஸ்டர் P. விஸ்வநாதன் met தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி. தமிழ்நாடு அமைச்சர் P. விஸ்வநாதன் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்தார். The meeting took place in Hyderabad. இந்த சந்திப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. TNSSLC 10th result was released recently. தமிழ்நாடு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டன. More than 8.8 lakh students checked their results. 8.8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் முடிவுகளை பார்த்தனர். Students can now apply for re-evaluation. மாணவர்கள் தற்போது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம். 8 தமிழ்நாடு fishermen are stranded near the Maharashtra coast. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 மீனவர்கள் மகாராஷ்டிரா கடற்கரைக்கு அருகில் சிக்கியுள்ளனர். Their boat suffered engine failure in the sea. அவர்களின் படகு கடலில் எந்திர கோளாறு ஏற்பட்டது. Rescue efforts are being requested urgently. அவர்களை மீட்க அவசர நடவடிக்கைகள் கோரப்பட்டுள்ளன. Tamil is emerging as a sports goods manufacturing hub. தமிழ்நாடு விளையாட்டு பொருட்கள் உற்பத்தி மையமாக உருவாக்கி வருகிறது. NITI ஆயோக் highlighted தமிழ்நாடு's industrial strength. நிதி ஆயோக் தமிழ்நாட்டின் தொழில் வலிமையை பாராட்டியுள்ளது. The state has closed 717 டாஸ்மாக் liquor shops. மாநிலம் 714 டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடியுள்ளது. Shops near schools and temples were targeted. பள்ளிகள் மற்றும் கோவில்களுக்கு அருகில் உள்ள கடைகள் மூடப்பட்டன. Debate continues over the 3-language policy in schools. பள்ளிகளில் 3 மொழி கொள்கை குறித்து விவாதம் தொடர்ந்து வருகிறது. தமிழ்நாடு supports its 2-language policy. தமிழ்நாடு தனது இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறது. விஜய்ஸ் ஃபைனல் மூவி ஜனநாயகன் may release in June 2026. விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் ஜூன் 2026 வெளியாகலாம். Security has been increased at Vijay's residence in Chennai. சென்னையில் விஜய் வீட்டில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. Congress ruled out AIADMK joining the தமிழ்நாடு government. தமிழ்நாடு அரசில் அதிமுக சேரும் வாய்ப்பை காங்கிரஸ் மறுத்தது. Political discussions continue over alliance changes.
கூட்டணி மாற்றங்கள் குறித்து அரசியல் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வருகின்றன. CBSE extended the headline for Class 12 answer sheet requests. 12ஆம் வகுப்பு விடைத்தாள் நகல் கோருவதற்கான கடைசி தேதியை CBSE நீடித்துள்ளது. Students can apply until today. மாணவர்கள் இன்று வரை விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு schools are preparing for the new academic year. தமிழ்நாடு பள்ளிகள் புதிய கல்வியாண்டிற்கு தயாராகின்றன. Book distribution and admissions are happening across the state. மாநிலம் முழுவதும் புத்தக விநியோகம் மற்றும் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சென்னை may receive moderate rainfall in the coming days. சென்னையில் வரும் நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. Weather officials advised people to stay updated. வானிலை அதிகாரிகள் மக்கள் தகவல்களை தொடர்ந்து கவனிக்க அறிவுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி is expected to create more jobs. தமிழ்நாட்டின் விளையாட்டு உற்பத்தி துறை மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. New investments may boost industrial growth in the state. புதிய முதலீடுகள் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கலாம்.